வாழ்க்கையில நம்மளோட அடிப்படை தேவைகள், அதாவது சாப்பாடு, தங்குற இடம், இதுக்கெல்லாம் கவலைப்படாம ஒரு உயர்ந்த இலக்க நோக்கி மட்டும் பயணிக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? ம் அது ஒரு நல்ல கேள்வி. கீதையில 9வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல இறைவன் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆமா, யார் அவர் மேல முழுமையான கவனம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும். சரி, அந்த வாக்குறுதி என்ன, அது யாருக்கெல்லாம் பொருந்தும், அதுக்கான தகுதிகள் என்னன்னு தான் இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போறோம். நிச்சயமா. அப்போ முதல்ல அந்த வாக்குறுதி என்னன்னு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். அதாவது பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, யார் என்னையே இறுதி இலக்கா வச்சிருக்காங்களோ அவங்களோட தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன், அவங்க கிட்ட இருக்கிறத பாதுகாப்பேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கறாரு. ஓ, ஆனா இது ஒரு நிபந்தனையற்ற சலுகை மாதிரி இல்லையே. இதுல கண்டிப்பா சில நிபந்தனைகள் இருக்கும் தானே? நிச்சயமா. இதுல சுவாரஸ்யமான விஷயமே இறைவன் இதை ஏன் செய்றார் அப்படிங்கிறது தான். சரி, அந்த ஏன் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான புள்ளி. ஆமா, அதுக்கு 2 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுது. அப்படியா? முதல் காரணம் என்ன? முதல் காரணம் அந்த தனி நபரோட ஆன்மீக பயணத்துக்காக. இப்போ ஒரு ஆராய்ச்சி மாணவருக்கு ஸ்காலர்ஷிப் எதுக்கு கொடுக்கறாங்க? அவங்க வேற வேலைக்கு போய் கவனம் சிதறாம முழுசா ஆராய்ச்சியில ஈடுபடணும்னு. அதேதான். அதே மாதிரி ஆன்மீக தேடல்ல இருக்கிறவங்க சாப்பாடு, உடைன்னு உலக விஷயங்கள்ல நேரத்தை வீணாக்காம இருக்க இறைவன் இந்த ஆதரவை தர்றார். புரியுது புரியுது. அப்போ இது அவங்களோட தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கு மட்டும். சரி, இரண்டாவது காரணம்? இரண்டாவது காரணம் சமூகத்தோட பொதுநலன். சமூக நலனா? அது எப்படி இது கூட சம்பந்தப்படுது? இப்போ ஒரு அரசாங்கம் நாட்டுல இருக்கிற கலைஞர்களை எதுக்கு ஆதரிக்குது? கலை கலாச்சாரத்தை பாதுகாக்க. கரெக்ட். அதே போல சமூகத்துக்கு ஆன்மீக வழிகாட்டிகளா இருக்கிறவங்கள இறைவன் ஆதரிக்கிறார். ஒருவேளை அவங்க உலக துன்பத்தால அழிஞ்சு போயிட்டா மக்களுக்கு ஆன்மீக பாதை மேலேயே நம்பிக்கை போயிடும் இல்லையா? ஓ, அப்ப இது ஒரு தனிப்பட்ட முக்திக்கான விஷயம் மட்டுமல்ல, சமூகத்தில் ஆன்மீக வழிகாட்டிகளை பாதுகாக்கும் ஒரு ஏற்பாடுன்னு சொல்லலாம். மிக சரியா சொன்னீங்க. எங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அப்போ இந்த இறை ஆதரவை பெற தகுதிகள் என்ன? இது எல்லாருக்கும் கிடைக்குமா? இல்ல, நிச்சயமா கிடைக்காது. தகுதிகள் ரொம்ப தெளிவா கடுமையா வரையறுக்கப்பட்டிருக்கு. முதல் தகுதி, உங்களுக்கு வாழ்க்கையில பல இலக்குகள் இருக்கக்கூடாது. பல இலக்குகள்னா எதை சொல்றீங்க? அதாவது உடல் நலம், அந்தஸ்து, குடும்பம்னு பல குறிக்கோளை வச்சுக்கிட்டு சரி இறைவனையும் ஒரு குறிக்கோளா வச்சுக்கலாமேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. ஒரே ஒரு இலக்கு, அது இறைவன் மட்டும்தான். ஆமா, ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. அதிகாலை ரயில பிடிக்க வேண்டிய ஒருத்தர், அவர் பல் தேய்க்கிறதுல இருந்து காஃபி குடிக்கிறது வரைக்கும் செய்யற ஒவ்வொரு விஷயமும் எதுக்காக இருக்கும்? அந்த ரயில பிடிக்கிறதுக்காக. கரெக்ட். அதே மாதிரி அவங்க சாப்பிடுறது, தூங்குறது, பேசுறதுன்னு எல்லாமே இறைவனை அறியறதுக்காக மட்டுமே இருக்கணும். அப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. சோம்பேறிகளுக்கு இது ஒரு சுலபமான வழியா அமைஞ்சிடாதா? வேலை செய்யாம இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமா சொல்லலாமே. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிச்சயமா அமையாது, அந்த வாய்ப்பே இல்ல. இந்த ஆதரவு வேலை செய்ய விரும்பாதவங்களுக்கானது கிடையாது. அப்புறம் யாருக்கு? மறுபடியும் அந்த மாணவர் உதாரணத்துக்கே வருவோம். ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்க திறமை இருந்தும் அதை செய்யாம ஆராய்ச்சி படிப்பை தேர்ந்தெடுக்கிற மாணவருக்கு தான் உதவித்தொகை கிடைக்கும். ஓ, அதாவது திறமை இருந்தும் அத உலகியல் விஷயங்களுக்கு பயன்படுத்தாம ஆன்மீகத்துக்கு திருப்புறவங்களுக்கு. மிக சரியா சொன்னீங்க. தனக்கும் தன் குடும்பத்துக்கும் சம்பாதிக்க திறனும் விருப்பமும் இருக்கிற ஒருத்தர் அந்த பாதையை தேர்ந்தெடுக்காம இறைவனை தேடுற பாதையை தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் அவர் இந்த ஆதரவுக்கு தகுதியானவர். சரி, அப்ப திறமை இருக்கணும், ஒரே ஒரு இலக்கு இருக்கணும், வேற ஏதாவது இருக்கா? ஆமா, கடைசி மற்றும் மிக முக்கியமான தகுதி ஒன்னு இருக்கு. என்னது? இறைவனோட வார்த்தைகள்ல முழுமையான அசைக்க முடியாத நம்பிக்கை. இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தா கூட இந்த ஆதரவு கிடைக்காது. முழுமையான சரணாகதி அவசியம். அப்போ இதையெல்லாம் தொகுத்து பார்த்தா இந்த போதனை என்ன சொல்ல வருதுன்னா, இந்த இறை ஆதரவுங்கிறது ஒரு செயலற்ற நம்பிக்கைக்கான பரிசு இல்ல. இல்லவே இல்ல. இது திறமையுள்ள ஒருத்தர் உலகியல் பொறுப்புகளை துறந்து முழுமையான நம்பிக்கையோட ஆன்மீக பாதையில போகும்போது கிடைக்கிற ஒரு ஒப்பந்தம் மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த ஸ்லோகம் செயலற்ற பக்திக்கும் செயல் சார்ந்த ஆன்மீக அர்ப்பணிப்புக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப அழகா உணர்த்துது. சரி, இது உங்களை இப்படி யோசிக்க வைக்குது. ஒருத்தர் தன்னோட பொறுப்புகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆன்மீக பாதைக்கு வர்றதுக்கும் தன்னோட வலிமையின் காரணமா உலக வாழ்க்கையை துறந்துட்டு ஆன்மீக பாதைக்கு வர்றதுக்கும் என்ன உண்மையான வித்தியாசம்? அதுதான் இங்க மைய கருத்து.